அதனால் இது மாதிரி நிறைய விஷயங்கள் ஒன்று எங்களுக்கு இக்னரன்ஸு, இன்னொன்று அந்த சரியான டைமில் ஒரு 4-5 சேரும்போது தான் அதுக்கு எஃபெக்ட் வருது. நான் ஒன்று தனித்தனியாக பண்ணிகிட்டு இருந்தேன். அதை நீங்கள் அது கொஹரண்ட்டாக சொல்லும்போது அதோடைய பவரே அதிகமாகிடுச்சு. ப்ளஸ் ரிசல்ட்டை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ஒரு மோட்டிவேஷன் வந்துடுச்சு. இதுக்கு முன்னே நான் தப்பாக பண்ணி இது ஒரு சிலது கரெக்டாக தான் பண்ணுவேன், பட் எல்லாம் ஒன்றா இல்லை. நீங்கள் சொல்கிறதுக்கு 2 பாயிண்ட்டு சார். ஒன்று மல்டிப்ளை அது எஃபெக்ட்டு, ஒன்று ஒரு விஷயத்தை ஒரு நாள் மட்டும் பண்ணாமல் ஒரு வருடம் தொடர்ந்து பண்ணிங்கன்னா நீங்கள் வெற்றி அடைவீங்க. அதுக்கு பேர் காம்பவுண்டிங் எஃபெக்ட். ஸோ உங்களுக்கு 2 எஃபெக்டும் கிடச்சிது. அதாவது சரியான பழக்க வழக்கங்களினால் மல்டிப்ளையர் எஃபெக்டும், அதை தினசரி ஒரு வருடம் செய்ததினால் காம்பவுண்டிங் எஃபெக்டும் வந்தது. இந்த 2 எஃபெக்டும் இருக்கும்போது உங்களுக்கு நன்மை கிடைக்கிது. வேர்ல்டினுடைய பிக்கெஸ்ட் சீக்ரெட்டு வெல்த் பில்டிங்க்கு என்னென்னா காம்பவுண்டிங் எஃபெக்ட். இந்த வாரன் பஃபெட் சொல்கிறதே ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தி காம்பவுண்டிங் எஃபெக்ட். இப்போ ஒரு 100 ரூபா பணம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு 2 ரூபா வட்டின்னு வச்சுக்கிங்க. ஓகே, அதை காம்பவுண்டிங் எஃபெக்டில் கால்குலேட் பண்ணிங்கன்னா 124 ரூபாயிலேருந்து 128 ரூபாய்க்கு ஆகிடும். அது அப்படியே கால்குலேட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு பெரிய அமௌண்ட் கிடைக்கும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் இருக்கிறதுலே பெரிய. ஆமாம். ஒரு ஸோ எந்த ஒரு பழக்க வழக்கத்தையும் டெய்லி பண்ண ஆரம்பிச்சிங்க, ஒரு 30 நிமிஷம் நடக்கிறீங்க, ஒரு வாரத்துக்கு 3 நாள் மசில் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, இல்லை 4 நிமிஷம் ஓடுறீங்க, இல்லை ஸ்விம்மிங் பண்ணுறீங்க, இல்லை ஒரு விளையாடுறீங்க, டென்னிஸு, ஃபுட்பாலு, பேஸ்கெட் பால், ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். பண்ணி உங்கள் ஹார்ட் பீட்டு உயரமாக போகணும்.